எல்லாருக்கும் வணக்கங்க. இவன் வந்து தத்தனேறி வண்டியில் அடிபட்டுருச்சு. அவனை வந்து சுத்தமாக எந்திச்சு நடக்க முடியல. பின்னாடி ஒரு கால் நொறுங்கிருச்சு. 2, 3 உடஞ்சிருச்சு. ஸோ இவனை வந்து ரெஸ்க்யூ பண்ணோம் போன மந்த்து. ரெஸ்க்யூ பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே அவனுக்கு அடிபட்டுருச்சு. ஸோ ரெஸ்க்யூ பண்ணதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டி போய் பார்த்தோம்னா அவனுக்கு ரொம்ப அனிமிக்காக இருந்தான். ஸோ டிக் ஃபீவர்னு சொல்லுவாங்க. ப்ளட்டில் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கும், கவுண்ட் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா சர்ஜரி பண்ணணும். நம்ம அப்போ உடனே சர்ஜரி பண்ண முடியாது, பிகாஸ் அவன் வந்து அனிமிக்காக இருக்கான். ஸோ அதனால் அவனை தூக்கிட்டு போய் என்னுடைய வீட்டில் நான் வச்சுட்டு 1 வீக் அவனுக்கு நல்ல ஃபுட்டு, இதுக்குரிய மெடிசன்ஸ்லாம் கொடுத்தேன். ஸோ அவன் சர்ஜரி பண்ணுற அளவுக்கு நார்மல் ஆகிட்டான். ஸோ அதுக்கு சர்ஜரி ஆரம்பித்தாங்க. இந்த பின்னிங் 2 போனுக்கு இடையில் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் 1 வீக் இருந்தான். நல்லா எந்திச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த ஒரு கால் மட்டும் அவனுக்கு எப்போ அந்த ஒரு ஃபீல் வருதோ அப்போ மட்டும்தான் ஊண்டிகிட்டு இருந்தான். சார் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் ஆனால் நீங்கள் வீட்டை வச்சு டேக் ஓவர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு நான் அப்பப்போ ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தேன். அப்பப்போ நடந்துகிட்டு இருந்தான். ஆனால் 1 மந்த் ஆச்சு. ஒரு 20 ஸ்டெப் வைக்கிறான்னா ஒரு ஸ்டெப்பு காலை ஊண்டுவான். ஸோ ஃபர்தராக அவனுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங் ப்ராசஸ். நம்ம இடத்துலையும் மற்ற பிள்ளைங்க இருக்கனால கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவர்கிட்டே வந்து கொடுத்துட்டேன். அவர் போர்ட்டிகோல் வச்சு பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நல்ல 4 கால் நடந்ததுக்கப்புறம் எனக்கு வீடியோ அனுப்புங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது எத்தனை மாதம் ஆகும்னு தெரியல, எத்தனை நாள் ஆகும்னு தெரியல, பார்ப்போங்க. ஸோ கண்டிப்பாக கூட சீக்கிரம் ஒரு அப்டேட் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் மொதல் அக்ரெசிவாக இருந்தான், போக போக ஃப்ரெண்ட்லி ஆகிட்டான். சந்தோஷமாக இருக்குங்க. இந்த மந்த் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 பிள்ளைங்க நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம், சரி பண்ணி. அது புண்ணாக இருக்கலாம், கேன்சராக இருக்கலாம், எலும்பு உடஞ்சதாக இருக்கலாம். ஸோ நமக்கு இதுக்கு மேலே என்னங்க வேணும்? சந்தோஷமாக இருக்குது. நன்றிங்க.